கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களின் நிகர நிறை 10 கிராமுக்கும் அதிகமாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர்களுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஊடாக பிணை பெற்றுக் கொள்வதில் தாமதங்கள் ஏற்படுவதாக தெரிவித்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். Platina 100 electronic fuel injection தொழில்நுட்பத்துடன் AVP Motor Company Private Limited இடமிருந்து. இதேவேளை மெகசின் மற்றும் குருவிட்ட சிறைச்சாலைகளிலும் பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலை முகாமிலும் ஏற்பட்ட பதற்ற நிலைமை தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது அந்த நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். குருவிட்ட சிறைச்சாலை மற்றும் பல்லன்சேன திறந்தவெளி சிறை முகாமில் நேற்று ஏற்பட்ட பதற்ற நிலைமை போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் உதவியுடன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்று முன்தினம் நள்ளிரவு புதிய மெகசின் சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட பதற்ற நிலைமையால் காயமடைந்த 11 கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் 9 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.